இங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார், தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சர். எப்ப பார்த்தாலும் பத்திரிகையில் செய்தி, ஊடகத்தில் செய்தி, மாரத்தான் ஓட்டம் ஓடுறதுக்கு தான் அவருக்கு சரியா இருக்கு. ஆனா நம்முடைய அரசு மருத்துவமனை பற்றி கவலைப்படாத ஒரு அமைச்சர். இதுல நாம சொன்னா கூட தப்பு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகை தீ கதிர், அந்த பத்திரிகையில போன மாசம் வந்த செய்தி, இந்த பத்திரிகை தேதி 11/7/2025 அன்று ஒரு இந்த திருச்சி மாநகரத்தில் இருக்கிற மருத்துவமனை பற்றி மிக மிக கேவலமா எழுதியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த மருத்துவமனை சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தற்போது கடும் அவலத்தில் இந்த மருத்துவமனை உள்ளது. அந்த மருத்துவமனையில் செவிலியர் பற்றாக்குறை, அதே மாதிரி மருத்துவர் பற்றாக்குறை, போதிய மருந்து இல்லை, அங்கே குடிநீர் சரியாக இல்லை, கழிவுநீர் மற்றும் குப்பைகள் சுத்தம் செய்யாம எல்லா பக்கம் துர்நாற்றம் வீசுது. அதனால மக்கள் அங்கே நிம்மதியா அங்கே சிகிச்சை பெற முடியல. அது மட்டும் இல்ல, எலி பெருச்சாலி எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவலம் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது.